சாலையின் நடுவுல ஆதரவு இல்லாம சோர்வோட உறங்கிட்டு இருக்கக்கூடிய இவருக்கு இந்த நபர் தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்காரு. மனிதர்களுக்கு செய்யக்கூடிய சேவை கடவுளுக்கு செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வீடியோவை இவர் பகிர்ந்திருக்காரு. இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா, வலி தாங்காமல் கதரும் கதறல் உனக்கே கேட்கவில்லையா, எட்டு திக்கோடும் இருப்பவன் நீ எங்கு போய் தொலைந்தாய் இறைவா, கருங்கல்லான உனை நான் பொழுதும் தொழுதேன் போதவில்லையா, வாடி வதங்கும் ஏழையை நீயும் வதைத்தானாகுமா, கோடி விளக்கை ஏற்றி. சாலையின் நடுவுல உணவு இல்லாம ரொம்பவே கஷ்டத்தோட ஆதரவற்ற ஒருத்தர் படுத்துட்டு இருந்திருக்காரு. அவருடைய கால்ல கூட அடிபட்டு இருந்திருக்கு. இத பார்த்த இந்த நபர் உடனடியா அவருக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அவருக்கான ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்து அவருக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சு கொடுத்து கடைசியில அவருடைய செலவுக்கு பணத்தையும் கொடுத்திருந்திருக்காரு. இவர் செஞ்ச இந்த உதவியால அவருடைய முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை நம்மால பார்க்க முடியுது. நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள், சின்ன சின்ன விஷயங்கள் இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த வீடியோ சொல்லலாம். மனிதர்களுக்கு சேவை செய்யறது கடவுளுக்கு சேவை செய்யற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை பகிர்ந்திருக்காரு உசைன் மன்சூரி அப்படின்றவரு. இந்த மாதிரி இவரு தன்னால முடிஞ்ச உதவிகளை பல பேருக்கு பண்ணிட்டு வராரு. அது தொடர்பான பதிவுகளையும் பகிர்ந்துட்டு வராரு. அந்த வகையில தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு வரக்கூடிய ஒரு நபருக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சிருந்திருக்காரு. இவர் இப்படி செய்யறது பல பேருக்கும் ஒரு முன்னுதாரணமா அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ உதவி செய்யவும் ஆரம்பிச்சிருக்கிறதா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.